Hello students, welcome you to this live session. So today நம்ம இந்த கேப்ல ரெண்டாவது class, right? We are taking the second class. Yesterday's class we discussed ஒரு 7 lessons நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மெயின்லி இல்லை கம்புக் சம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ளஸ் சம் ஆஃப் த டவுட் சம்ஸ் நீங்கள் கேட்ட சில டவுட் சம்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் த ரிமைனிங் சாப்டர்ஸ் தட் இஸ் சாப்டர் நம்பர் 7, the 9, 10, 11, 12. Some of the easy topics and some of the tough topics. இதில் வரக்கூடிய அந்த கம்புக் அப்ஜெக்டிவ்ஸ், சம் தியரி கொஸ்டின்ஸ் அண்ட் சம் ஆஃப் யுவர் டவுட் சம்ஸ். நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சில டவுட் சம்ஸ் நீ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் எஸ்டர்டேஸ் கிளாஸ் வி டிஸ்கஸ் திஸ் சாப்டர்ஸ். சாப்டர் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சாப்டர் நம்பர் 8. ஒருவேளை எஸ்டர்டேஸ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லேட்டர் யூ கேன் வாட்ச் தட் ஒன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ யூ கேன் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. And tomorrow also we have a class. Tomorrow will be our final session. So நாளைக்குள்ள கிளாஸில் we are going to learn lot of important areas. Yesterday கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, the theory questions எல்லாம் படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. ஒரு செக்லிஸ்ட் yesterday 5 mark questions எல்லாம் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தோம்ல, இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்களா? அதுபோல் டுமாரோ ஏன்னா ஸ்டில் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஏதாவது 1-2 தியரி நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அடுத்த நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இட் won't take much time. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தியரி கொஸ்டின்ஸ் வர்றது எல்லாமே 2 மார்க்கில் தான் வரும். 2 மார்க் 3 மார்க் அதெல்லாம் பாசிபிள், என்னெல்லாம் பாசிபிள் தியரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் தான். வி ஆர் நாட் கோயிங் டு டீச் எனி திங். உங்களை டைம் வேஸ்ட் ஆகாது. ஒருவேளை நீங்கள் அது படிக்கலைன்னா எடுத்து புக்கில் நீங்கள் அடுத்த நாள் ரீட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து யூ won't மிஸ் த சென்டம். ஓகே, தென் டுமாரோ that is one thing, theory part we are going to see. Then book back objectiveல some selected questions, ஜஸ்ட் ரிவிஷன், ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும். அதில் சில ஆப்ஷன்ஸை ஜம்பிள் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் கொடுத்து நீங்கள் எந்த அளவு அலர்ட்டாக புக்ஸமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண எப்படி பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக தட் பார்ட் வில் டூ. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் that is very ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. there won't be any problem. Then mainly doubt clearing, நீங்கள் அனுப்பி கொடுக்கக்கூடிய டவுட்ஸ், இதுதான் நம்ம நாளைக்கு பண்ண போகிறோம். ஸோ டுமாரோஸ் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. டுமாரோஸ் கிளாஸ் வில் ஸ்டார்ட் அட் ஷார்ப் 8 o'clock and that will be the final session for this year for +2 2025 batch. Okay, right. Now இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்ட் போயிடுவோம். டுமாரோ this is what one thing I said, theory questions. ஒவ்வொரு சாப்டர்லையும் we have the collection of theory questions. இதில் நம்ம ஒரு செக்லிஸ்ட் போல் இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ படிக்கலைன்னா உங்களுக்கு டைம் இருக்கும், யூ கேன் ஸ்டடி. தென் டுமாரோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்ட் 9.8 எக்ஸசைஸ். இப்போ கூட சில ஸ்டூடெண்ட் சேட்டில் போட்டிருக்கேன், மெனி அந்த 9.8 எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது இப்போ போய் நான் ஃபுல்லாக நடத்த முடியாதுல்ல. பட் ஐ வில் டெல் யூ, இன்னும் நடத்தினாலும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரிஞ்சதாக இருக்கும். யூ மே ஹாவ் சம் டவுட்ஸ், 1 or 2 sums. ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ, ஒரு பர்டிகுலர் சம் தெரில, இல்லை அதில் உள்ள கிராஃப் எப்படி, டயக்ராம் எப்படி போடுதுன்னு தெரில, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ. ஓகே, ஃபுல்லாகவே நடத்தணுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ பட் வி ஹாவ் யூடியூப்பில் அந்த 2 வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். சரியா, நீங்கள் ஈஸிலி அதை நீங்கள் பார்த்துடலாம், ரைட்? யூடியூப்பில் எக்ஸசைஸ் 9.8 திங்க் எக்ஸலன்ட் போட்டாலே இந்த 2 வீடியோ வந்துடும். அதில் 2மே ஷார்ட் வீடியோஸ் தான். ஒன்று 36 minutes, இன்னும் 43 minutes. அதில் எந்த சம் வேணுமோ அதில் எல்லா சம்மும் இருக்குது. ஆல் த 10 sums ஒர்க் அவுட் தேர் வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், ஹவு த டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் உங்களுக்கு 9.8 எக்ஸசைஸ் படிக்கணும்னா யூ கேன் கோ த்ரூ தட் வீடியோஸ். இட் வில் பி டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ, ரைட்? ஓகே, நவ் டுடே வி ஸ்டார்ட் வித் சாப்டர் நம்பர் 7லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். சாப்டர் நம்பர் 7ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தா ஒன்றா தெரியும்ல, டெக்ஸ்ட் புக்கில் இந்த சம் நம்ம பார்த்துருக்குறோமா? எஸ், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டினில் இம்பார்ட்டண்டான ஒரு 5 mark கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம இந்த 2 mark கிரியேட்டட் கொஸ்டின்ஸில் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ரைட்? இது உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் நம்பர் 1.17 அந்த கொஸ்டின் தான். கேன் யூ கிவ் த ஆன்சர் ஃபார் திஸ்? ஆனால் அந்த புக் சம்மில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ax square plus by square equal to 1. Another one cx square plus dy square equal to 1. These 2 curves cut orthogonally. Then prove that 1 by a minus 1 by b is equal to 1 by c minus 1 by d. அந்த proof 5 mark question. பட் இது போல் ஜெனரலைஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து வைக்கணும்.
ஏன்னா அந்த ரிசல்ட்டே அப்படியே அவங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக கேட்பாங்க. இல்லை இதில் சம் சேஞ்சஸ் அந்த ஏபிசி கொடுத்துட்டு இந்த டிக்கு அடுத்து லேம்டா கொடுத்துட்டு ஃபைன் லேம்டா அதே கட் ஆஃப். அப்போ இஃப் யூ நோ திஸ் ரிசல்ட் அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அதனால் இது போல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸையும் யூ ட்ரை டு லேர்ன் தட். ஓகே, எஸ் ஆப்ஷன் நம்பர் 1 a minus 1 b equal to, பட் இங்கே ஏக்கு இடத்துல ஏ தான், பிக்கு இடத்துல பி தான், சி டிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க a1 and b1. ஸோ 1 a minus 1 b is equal to 1 a1 minus 1 b1, right? So 1 a minus 1 b is equal to 1 a1 minus 1 b1 is the right answer. Shall we move on to the second question? So this is the actual book question, right? Okay, now sum number 2. Lagrange's mean value theorem becomes Rolle's theorem. Lagrange's mean value theorem எப்போ அது Rolle's theorem change ஆகுது? You know, Lagrange's mean value theoremத்துக்கு 2 conditions தான். f of x is continuous in the closed interval ab, f of x is differentiable in the open interval ab, right? ஆனால் Rolle's theoremத்துக்கு one more condition. What is that extra condition? Yes, previous question, yes, incorrect, yes, it is incorrect. So the first one is correct, yeah, yesterday class also we checked that. The first one is actually correct, right? First one is correct. இதே அப்படியே இடம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, 1 a minus 1 a1 இதை எங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1 a minus 1 a1 is 1 b minus, அதுவும் கரெக்ட் தான். செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். வாட் அபவுட் த தேர்ட் ஒன்? 1 a minus 1 b1 equal to 1 b plus, இதில் ப்ளஸ் கொடுத்துருக்கணும், ப்ளஸ் கொடுத்துருந்தா அதுவும் கரெக்ட் தான். பட் 1 a minus 1 b1 is, so this is the wrong one, right? Which one is இன்கரெக்ட்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் த அதர் 3 கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் ஃபோர்த் ஒன் இஸ் இன்கரெக்ட். எஸ்டர்டே கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்ல, முதலாவது கொஸ்டினில் அதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணோம். விச் இஸ் கொஸ்டினில் கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்குறாங்களா. ஸோ தேங்க்யூ. ஸோ த கரெக்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஸ்ரீ செல்வா, குட். ஓகே, நவ் see the second sum. Rolle's theorem, Lagrange's mean value theorem become Rolle's theorem. எப்போ ஒரு கண்டிஷன். வாட் இஸ் தட் கண்டிஷன்? f of a equal to f of b. First option is the correct answer. Yes, direct question, right? Shall we move on to the third question? Third question பாருங்க. The function f of x equal to sin x. X belongs to 0, pi by 2. Rolle's theorem is not applicable. Rolle's theorem is not applicable. Rolle's theoremத்துக்கு 3 conditions இருக்குல்ல. Here Rolle's theorem is not applicable. What's the reason for that? Sin xங்கிறது கண்டினியூஸ் தான் இல்லை, சைன் கர்வ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். சைன் கர்வ் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் டிஃபரன்ஷியபிள், வி கேன் ஃபைண்ட் த டெரிவேட்டிவ். அப்போ தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி, எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப் ஆஃப் 0னா சைன் 0, சைன் 0 இஸ் 0. பட் எஃப் ஆஃப் பிங்கிறது எஃப் ஆஃப் பை பை 2, தட் இஸ் சைன் பை பை 2, சைன் 90 இஸ் 1, தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ third condition not satisfied, right? So f of 0 not equal to f of pi by 2. So Rolle's theorem not applicable. 2 mark questions இந்த மாதிரி sums எல்லாம் important. Okay, please listen students. இப்போ நம்ம objective questions படிக்கிறோம்னா கூட இது உங்களுக்கு 2 mark 3 mark கம்பல்சரிக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஓகே, question number 4. Maclaurin series is obtained from Taylor series by giving a substitution. By putting what substitution? Yes, quickly. Very good, very good. Prithiv, Bala. Many students regularly are attending the classes. We appreciate you. Good. So A equal to 0. Maclaurin series is obtained from Taylor series by giving a substitution A equal to 0. Sum number 5. L'Hopital's rule is not applicable for the limit tends to. Yes, 0 by 0, infinity minus infinity, infinity by infinity, 1 raised to 0, 1 raised to 0. Yes, option number 4. Any number raised to 0 is 1, right? That is indeterminate form. Okay, now sum number 6. Okay, this is the Fermat's theorem. Yesterday, Clairaut's theorem, right? Here, f of x is continuous on
the closed interval AB, then F has both absolute maximum and absolute minimum in A comma B. This statement is extreme value theorem. Very good. ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வைக்கலாம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்று மேக்ஸிமம், ஒன்று மினிமம். அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம். ஸோ திஸ் தியரம் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். இதா 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்டேட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம்னு கேட்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் படித்து வச்சிடணும். சரி, அப்போ we don't have sums based on இதில் 1 or 2 example sums பார்த்துருப்பீங்க. பட் ஹியர் they can state proof கிடையாது. எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். f of x is continuous. இப்போவே படிச்சிருங்க. f of x is continuous on closed interval AB. ரோல்ஸ் தியரத்தோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஞாபகத்தில் வச்சுருங்க. f of x is continuous in the closed interval AB, then f has, அவ்வளோதான், அது ஒரே ஒரு கண்டிஷன் தான். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டதுனாலே f has both absolute maximum and absolute minimum in the closed interval AB. This theorem is called எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த தியரம்ஸ் எல்லாம் கூட நம்ம ரெடியாக இருக்கணும்ல. சரி, நவ் சம் நம்பர் 7. எஸ், C is a critical point. C is a critical point. கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு தெரியும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கும் ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒன் கண்டிஷன், f dash x equal to 0. கிரிட்டிக்கல் நம்பர்னா அதில் ரெண்டு கண்டிஷனில் f dash x equal 0 அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துடலாம். இன் அடிஷன் டு தட் f dash x does not exist அதையும் எடுத்துடணும். இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஹியர் C is a critical point and f dash c 0. Further, f double dash exists, then which one is incorrect? ஃபஸ்ட்டு சம்மில் பண்ண மிஸ்டேக் திரும்ப பண்ணக்கூடாதுல்ல, உடனே அதை மார்க் பண்ணிடணும். இன்கரெக்ட். அப்போ இல்லை எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் கம்புக் சம்மையும் மக்கப் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, பட் அப்படி பண்ணிடாதீங்க. ஆப்ஷன்ஸை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். நம்ம ஏமே எப்படியா நம்ம சென்டம் வாங்கணும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஒவ்வொன்றையும் புரிஞ்சு படிங்க. எஃப் ஹேஸ் ரிலேட்டிவ் மேக்ஸிமம் at C when f double dash x less second derivative negative. அப்போ மேக்ஸிமம், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. f has relative minimum. f has relative minimum when second derivative positive. First derivative 0, second derivative positive வந்தால் minimum தான். Then f double dash c equal to 0. பாசிட்டிவ் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வந்தால் மினிமம், நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரல. அப்போ 0 வந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு சம் செய்கிறீங்க, அப்போ 0 வந்தால் நீங்கள் என்ன எழுதணும்? இதுதான் எழுதணும். தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ரிலேட்டிவ் மேக்ஸிமா, இல்லை மேக்ஸிமா ஆர் மினிமா பற்றி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து கிடைக்காது. அப்போ ஏதாவது சம் மேக்ஸிமம் மினிமா சம் கொடுக்குறாங்க, நீங்கள் f dash x 0 ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடைக்குது, செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் வந்தால் மினிமம், நெகட்டிவ் வந்ததுன்னா மேக்ஸிமம், 0 வந்துன்னா இது எழுதணும். தேர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் மேக்ஸிமா ஆர் மினிமா, அதுவும் கரெக்டு தான். ஸோ எஃப் ஹேஸ் ரிலேட்டிவ் மேக்ஸிமம் வென் செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் தான் மேக்ஸிமம் வராது. ஸோ தட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எஸ், வெரி குட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ரைட் ஆன்சர். ஸோ அது அப்படியே நம்ம ஃபுல்லாக அப்படியே ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சம் மட்டும் கிடையாது, அதுக்கு ரிலேட்டடாக எது வந்தாலும் நீங்கள் செய்திடலாம். ஓகே, நவ் சம் நம்பர் 8. ஸ்லாண்ட் அசிம்டோட். எஸ், ப்ளீஸ் லிசன். இனி நிறைய கொஸ்டின்ஸ் அசிம்டோட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஐ கட் ஷார்ட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் கூடுதல் டைம் உங்களை உட்கார வைக்கக்கூடாது, பிகாஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி அதர் திங்ஸ் ஆல்சோ, ரைட்? அதனால் இப்போ அசிம்டோடை பற்றி ஜென்ரலாக நம்ம என்னெல்லாம் அசிம்டோட் இருக்குது, எப்படி அதை கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் சொல்லிவிட்டு ஈச் டைப் வி ஆர் கோயிங் டு டு ஜஸ்ட் ஒன் சம். ஓகே, ஏதாவது பர்டிகுலர் சம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வெரி வெல் யூ கேன் சென்ட் இட் டு அஸ். ஓகே, சரி, இப்போ பாருங்கள். தேர் ஆர் 3. அசிம்டோட்னா என்னது? ஃபஸ்ட்டு அசிம்டோட்னா என்னது? இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன், ரைட்? டிஃபைன் அசிம்டோட் கூட கேட்டலாமோ? சரி, அசிம்டோடுங்கிற இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் டச்சிங் வெரி க்ளோஸ் டு த கர்வ், பட் இட் நெவர் டச்சஸ். அந்த கர்வுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும், பட் இட் நெவர் டச்சஸ். இட் டச்சஸ் ஒன்லி அட் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, ரைட்? அப்படின்னா அது டச்சே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு லைன் இருக்குது, ஒரு கர்வ் இப்படி வருதுன்னு வைங்களா, அப்படி போயிட்டே இருக்கும், வெரி க்ளோஸர் டு த லைன், பட் இட் நெவர் டச்சஸ். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த லைனை தான் we call it as what? Asymptote. There are 3 types of asymptote we have. One is slant asymptote. The last area சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Many students ask, அந்த கர்வ் ட்ரேசிங், கர்வ் ட்ரேசிங்லாம் அந்த ஃபுல் சம் போட முடியாது, வெரி டிஃபிகல்ட். அதுக்கு ஆல்டர்னேட் கூட இருக்குது போட்டுடலாம் இல்லை, ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் படிச்சு வைங்க. சில டைம் ரைட் டவுன் த ஸ்டெப்ஸ் ஃபார் கர்வ் ட்ரேசிங் கேட்கலாம், அந்த சிமெட்ரி அதெல்லாம் நீங்கள் வெரி வெல் யூ கேன் ஸ்டடி தட். எஸ் எஸ் பிரதி, டேஞ்சன்ட் அட் இன்ஃபினிட்டி. எஸ். Okay, now look at this.
there are three types of asymptote. And the theory concept la tharawa irundinga எத்தனை சம் வந்தாலும் நீங்க போடலாம், right? Okay, since many students asked about this one, just I'm going to explain that. First one is slant asymptote. இருக்கல ஈஸியா கண்டுபிடிக்கிறது அதாமா, slant asymptote. Slant asymptote என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, நியூமரேட்டரோட டிகிரி அது ஒரு இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன், இம்ப்ராப்பராக இருக்கும். நியூமரேட்டர் டிகிரி இஸ் ஹையராக இருக்கும், இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக இருக்கும். நியூமரேட்டருக்கு டிகிரி அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்கும், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் அப்படிலாம் வந்துன்னா அது இம்ப்ராப்பராக இருக்கும்ல. ஸோ இது யூ ஹாவ் டு டிவைட் இட். நியூமரேட்டரை டினாமினேட்டரால் நீங்கள் டிவைட் பண்ணணும். யூ வில் கெட் அ கோஷியன்ட், யூ வில் கெட் அ ரிமைண்டரில் அந்த அவ்வளோதான். அந்த கோஷியண்ட்டை ஒய்ன்னு கொடுத்துருங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு தட் கோஷியன்ட், தட் இஸ் யுவர் ஆன்சர். ஒய் ஈக்குவல் டு த கோஷியன்ட் எடுத்து எழுதிருங்க. தட் இஸ் ஸ்லாண்ட் asymptote. அப்போ எப்போ ஸ்லாண்ட் asymptote கிடைக்கும்? டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். நீங்கள் என்ன செய்யணும்? ஆர்டினரி டிவிஷன் நம்ம லோவர் கிளாஸில் படிக்கிறோம்ல, டினாமினேட்டரை நியூமரேட்டரை டினாமினேட்டரை டிவைட் பண்ணுங்கள். ஒரு ரிமைண்டர் ஏதோ ஒன்று இருக்கும், டோன்ட் worry about that. அந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, ஒய் இஸ் ஈக்குவல் டு தட் நியூமரேட்டர், தட்ஸ் ஆல். தட் இஸ் கால்ட் ஸ்லாண்ட் asymptote. Next one. Okay, next one is vertical asymptote. Vertical asymptote. Vertical asymptote என்னன்னா, நீங்கள் என்ன சொல்லணும்னா டினாமினேட்டர் 0 எங்கப்போ வரும்னு பாருங்கள். இப்போ நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். டினாமினேட்டர் எப்போ 0 வரும்னு பாருங்கள். டினாமினேட்டர் 0 வந்தால் அது என்ன வேல்யூ? something by 0, infinity ஆயிரும்ல. either it tends to plus infinity or it tends to minus infinity. For example, denominator இப்போ x minus 2 கொடுத்தான்னு வைங்களா, நியூமரேட்டர் இருக்குது. இது denominator எப்போ 0 ஆகும்? when x is equal to. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? limit x tends to 2. இந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிங்க, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைக்கும்? plus infinity. you have to get either plus infinity or minus infinity. நம்ம 2 கொடுத்தோம்ல, அப்படின்னா x is equal to 2. x is equal to 2 is called vertical asymptote. சப்போஸ் ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ கொடுக்கும்போது, அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது, இஃப் யர் ஆன்சர் இஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி, தென் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் கால்ட் வாட்? வெர்டிக்கல் அசிம்டோட். ரெண்டு அசிம்டோட் பார்த்துட்டோம், ஸ்லாண்ட் அசிம்டோட், வெர்டிக்கல் அசிம்டோட். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஹரிசாண்டல் அசிம்டோட். ஹரிசாண்டல் அசிம்டோட். ஹரிசாண்டல் அசிம்டோட்னா we have to give the limit x tending to infinity ன்னு கொடுங்க. limit x tends to infinity அந்த ஃபங்க்ஷன் எடுதுங்க. you have to get a finite value. ஒரு finite value k ன்னு கிடைக்கும். அதை y ன்னு எடுத்துருங்க. take that as y. ஸோ ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் எல்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிருங்க. ஷார்ட் நோட்டாக கூட இந்த தியரியை கேட்கலாம்ல, டிஃபைன் ஹாரிசாண்டல் அசிம்டோட், இல்லைனா அசிம்டோடை பற்றி கூட ஷார்ட் நோட் கேட்டால் அந்த மூணையுமே எழுதி அந்த டெஃபினிஷன் நீங்கள் கிளியராக கொடுத்துருங்க. அப்போ ஹாரிசாண்டல் அசிம்டோட்னா யூ புட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. இஃப் யூ கெட் அ ஃபைனைட் வேல்யூ இட் ஹேஸ் ஹாரிசாண்டல் அசிம்டோட். சப்போஸ் அந்த ஃபைனைட் வேல்யூ உங்களுக்கு 20ன்னு கிடச்சிதுன்னா உங்களோட ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு 20. சப்போஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு வந்ததுன்னா y equal to plus or minus 6. Okay, that is called what? Horizontal asymptote. Okay, now with this idea we go for few questions, just 3 questions each type. Okay, sum number 8, the slant asymptote. அதுபோல் நீங்கள் கம்ப்யூட்டர் அதர் சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். the slant asymptote of f of x equal to, slant asymptote you check the degree, right? Numerator degree 2, denominator degree 1, so you have to divide it. x square divided by x plus 1. x square by x na x வரும், right? multiply பண்ணி x into x, x square plus 1 into x is x. subtract பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆயிரும், you are getting minus x ன்னு வரும்ல, sign change பண்ணி. okay, minus x. so minus x divided by x na minus 1. minus 1 into x, minus 1, so change the sign, you are getting plus 1 ன்னு வரும். இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியும், இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. நியூமரேட்டர் தான் உங்களுக்கு ஆன்சர், பட் இட் டேக் ஒய் ஈக்குவல் டுன்னு எடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிடக்கூடாது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஸ்லாண்ட் அசிம்டோட். ஒய் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 1, ரைட்? ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ், வெரி குட், யுவர் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன். Hope you are able to understand this. Okay, some new students may be there. Suppose if you are new to this channel, you subscribe this channel. If you are able to understand, like this video and share with your friends also. Okay, now listen the ninth question. Just I am taking 10 questions from this chapter. Okay, after this I am going to explain some of your doubt sums and all will clarify. Okay, right. See the ninth question. Horizontal asymptote. Horizontal asymptote நம்ம என்ன சொன்னோம்? just we saw x tends to infinity ன்னு கொடுக்கணும்ல. லிமிட் இதெல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிற சம்ஸ் தான்.
அதிலே ஒரே கொஸ்டினில் எல்லா சிம்டோடும் கேட்க சொல்லியிருப்பாங்கல்ல, பட் இங்கே செப்பரேட்டாக எடுத்து இப்படி தான் கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறது. ஒன்றும் அதனால் யூ நீட் நாட் ஒரி அபவுட் கிரியேட்டட் கொஸ்டின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டட் கொஸ்டின் எப்படி இருக்கும், கம்பல்சரி கொஸ்டின். டோன்ட் பி ஆங்ஷியஸ். 1 இயர் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா, அழகாக புரிஞ்சு படிச்சிருக்கிறீங்க, ஈஸிலி கேன் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, சரி. அப்போ இங்கே ஹியர் வாட் யூ டூ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 3x by root of x square plus 2. ஓகே, ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் கொடுக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டியும் கொடுக்கணும், ரைட். இது போல் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆல்சோ யூ ஹேவ் டு கிவ். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 3x by இன்ஃபினிட்டி வந்தால் நம்ம டேக் த ஹையஸ்ட் பவர் அவுட் சைடு எடுத்துருவோம்ல, அந்த எக்ஸ் ஸ்கொயர் அவுட் சைடு எடுத்துட்டிங்கன்னா 1 + 2 by x ஸ்கொயர்னு வரும். அது ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். when you take square root அந்த x square x ஆயிரும், இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் வரும். அந்த எக்ஸும் எக்ஸும் கட் ஆயிரும், ரைட். இந்த எக்ஸும் எக்ஸும் கட் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் வரும், ரூட் ஆஃப் ஆக்சுவலாக ரூட்டுக்குள்ளாலே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும், ரைட். யூ வில் பி கெட்டிங் லைக் திஸ். அப்போ இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் இருக்கும், ரூட் ஆஃப் 1 + 2 by x ஸ்கொயர். இந்த ரூட்டுனாலே மாடுலஸ் எக்ஸுங்கிறதால ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸுங்கிறது இருக்கும். அப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது உங்கள் ஆன்சர் இன்ஃபினிட்டி, பிகாஸ் இது 0 ஆயிரும். ப்ளஸ் இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது ஆன்சர் இன்ஃபினிட்டி வரும். ப்ளஸ் 3 வரும் இல்லை, டினாமினேட்டர் 1ன்னு வரும், நியூமரேட்டரில் 3 இருக்கிறதுனால இவர் ஆன்சர் இஸ் 3, யூ வில் கெட். மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது யூ ஹேவ் டு டேக் -3. ஓகே, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் வர்றதுனால தான் 2 ஆன்சர் இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ளஸ் ஆர் -3. எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். இது ஹரிசாண்டல் அசிம்டோட். Now one more, a question for vertical asymptote. Vertical asymptote. இது எப்படி செய்யலாம் பாருங்கள். வெர்டிக்கல் அசிம்டோட் வாட் வி செட், டினாமினேட்டர் எப்போ 0 வரும்னு பாருங்கள். டினாமினேட்டர் எப்போ 0 வரும், இங்கே x-3 இருக்குல்ல, அது 0 வரும்னா x is equal என்ன கொடுக்கணும், 3. ஸோ உங்கள் ஆன்சரே என்ன வரும், x is equal to 3 கொடுக்கணும். when you put x equal to 3, limit x tends to 3. f of x, x square minus 6x minus 1 by x minus 3. எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். நியூமரேட்டர் யூ வில் கெட் சம்திங் பை 0 வந்தனாலே த ஆன்சர் இஸ் வாட், இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், வெரி குட், யுவர் ஆன்சர்ஸ் ஆர் ரைட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் தட் சாப்டர். இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டவுட் சம்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ வி குவிக்லி கோ த்ரூ தட் 1 or 2 sums. வெரிஃபை ரோல்ஸ் தியரம். ஸோ எஸ்டர்டே சேட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருந்தீங்களா. ஸோ வெரிஃபை ரோல்ஸ் தியரம், f of x equal to modulus x minus 2 plus modulus x minus 5 in 1,6. Any of you, if you know the answer, you can give your answer in the chat. Rolls theoremனாலே 3 conditions, right? Continuous in the closed interval. இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் அது எப்போவுமே கண்டினியூஸாக தான் இருக்கும். பட் ஹியர் இட் இஸ் not differentiable. Okay, here this is not differentiable at x equal to 2, this is not differentiable at x equal to 5. But this function is not differentiable at x equal to 2 and at x equal to 5. So Rolle's theorem is not applicable. But இது போல் உங்கள் புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் கண்டினியூஸில் 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். 3 கண்டிஷன் ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணணும். சம்டைம்ஸ் ஃபஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிரும், தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி வருதான்னு செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் it won't satisfy, right? So today also we check one of that question. Okay, look at this one question. Many students, even yesterday you asked this doubt. Find the parametric form of vector equation and Cartesian equation of a straight line passing through 5 to 8. 5 to 8 ஒரு பாயிண்ட், 5 to 8 passing through this one. கூட என்ன கொடுத்துருக்காங்க, it is perpendicular to the 2 straight lines. We want to find equation of this line, right? We want to find equation of this line. But question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, this line is perpendicular to 2 lines. என்ன லைன் எல்லாம் perpendicular to 2 lines கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் உள்ள டைரக்ஷன் ரேஷியோஸ் 2 -2 1, 2 -2 1. அடுத்த லைனில் உள்ள டைரக்ஷன் ரேஷியோஸ் 1 2 2. So what you have to do, you take one as c vector, another one as d vector. உங்களுக்கு தெரியும் what is the direction of a cross b.
suppose A vector, B vector. The direction of A cross B எப்படி இருக்கும்னா it is perpendicular to both A and B, right? So இந்த C cross D நீங்க கண்டுபிடிங்க. You know C vector, you know D vector. You find C cross D. C cross D எப்படி இருக்கும்னா perpendicular to both C and D. C க்கும் D க்கும் perpendicular இருக்கும். This is C cross D. இப்போ if you see these two, the two lines are what? Parallel. Equation of line கேட்டிருக்காங்க. Equation of line வேணும்னா you need a point, also ஒரு parallel, அந்த direction ratios வேணும்ல. இங்கே நமக்கு அது தெரியாது. ரெண்டு perpendicular கொடுத்துருக்காங்க. We take one as C vector, one as D vector. Cross product கண்டுபிடிச்சிங்கன்னா it is perpendicular to C and D. That means it is parallel to the line L. So அந்த C cross D க்கு direction ratio நீங்க இங்கே யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தெரியும் 5 to 8 அப்படின்னா அந்த ஒன் பாயிண்டில் பாயிண்ட் அண்ட் வெக்டர் யூஸ் பண்ணி can do this sum very easily. Hope you are able to understand. So few students asked that one. Okay, now we go for question chapter number 9. Is quickly you can do go through that easily. You can do that. 8th chapter நம்ம already complete பண்ணிட்டோம். So we go for the 9th one. First sum பாருங்க. F of x is a, yes, very simple one. Those who know, you can give your answer in the chat section. It's a direct question. F of x is continuous in AB. F of x is an antiderivative of fx. Then the second fundamental theorem of integral calculus, integral a to b f of x dx is, yes, one is the correct answer, f of b minus f of a. Second sum, first fundamental theorem. அப்போ இதெல்லாம் நீங்கள் தியரிக்கு படிக்கணும், அதுக்காக இந்த சம்ஸ் கொடுத்துருக்கோம், ரைட்? f of x is continuous. Capital F of x is integral a to x f of u du. Yes, what's the answer for this question? Yes, second option, small fx is the right answer. Third question பாருங்க. Integral a to b f of a plus b minus x, one of the property, right? Properties எல்லாம் நல்லா படிச்சிருங்க. Integral a to b f of x dx is, இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல. இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx. Yes, fourth option is the right answer. Very good, ma. Fourth option. Now, sum number 4. எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான், so you can go very fast. Integral 0 to 2a. பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக படிக்க மாட்டோம்ல. ஏன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது 0 to a f x dx. That is 0 to a f of a minus x dx. அப்புறம் அந்த ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் வந்தால் மைனஸ் a to plus a. அதெல்லாம் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. பட் ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வித் கண்டிஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்கல்ல. எஸ், ஃபோர்த் கொஸ்டின், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 4 2. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் 0 to 2a கேன் பி ரிட்டன் அஸ், இங்கே கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. 0 to a f of x dx plus 0 to f of 2a minus x dx. இதில் இந்த கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா 2 times 0 to a வரும், சில டைமில் 0 வரும்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட் ஒன்லி. எஸ், நவ் there is a condition f of 2a minus x is fx. Then what is your answer? f of 2a minus x is fx னு ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம், minus fx னு கொடுப்பாங்கல்ல. minus fx கொடுத்தா your answer is 0, and here your answer is 2 times 0 to a. Yes, Harun. Yes, Shine. Many students given the right answer. Yes, Kishore. 1. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது அப்படியே அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுறது அடுத்த கொஸ்டின். ஸோ அப்போ நீங்கள் படித்த எல்லாமே ஜஸ்ட் ஒருக்கா உங்களுக்கு ரீகால் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் எஃப்எக்ஸ். தென் யூ நோ த ஆன்சர் இஸ் வாட்? 0 இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர், ரைட்? அப்போ அந்த கண்டிஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஆக்சுவல் ஃபார்மில் அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. நவ் சம் நம்பர் 7. எஸ், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். இன்டெக்ரல் a to b fx minus f of a plus b minus x property, right? இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணினீங்கன்னா this is also fx. அப்போ fx minus fx 0, right? So 0 is your answer. Yes, option 2. Sum number 8. Yes, very simple question, right? அப்படியே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்ல, இது ஐன்னு எடுப்போம். ப்ரூஃப் ஆல்சோ படித்து வச்சுருங்க, ஏன்னா இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டில் ப்ரூஃபோடு கேட்கலாம். 2 மார்க் கம்பல்சரிக்கு சான்சஸ் அதிகம் இந்த மாதிரி சம்ஸ். ஸோ டேக் திஸ் அஸ் ஐ, தென் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் ஐன்னு கொடுங்க. ஒன்லி திங் நியூமரேட்டர் a minus x ஆகும், டினாமினேட்டர் ரிமைன் சேம், ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகும். ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். 2i = 0 வரும், ரைட்? சாரி 1ன்னு வரும். அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 2i = xன்னு வரும். லிமிட் 0 to a. So you are getting a ன்னு வரும்ல, 2i = a ன்னு வரும். So i =
A by 2. Yes, option number 3 is the correct answer. Very good. A by 2. Question number 9. Reduction formula IMN. அப்படி நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா டக்குனுக்கு ஆன்சர் என்னன்னு போடுங்க. 0 to pi by 2 sin raised to mx cos power nx. Yes. Option number. Here the answer is n minus 1 by m plus n. I m comma n minus 2. First option is the right one, right? Now sum number 10, the last question in this chapter. Yeah, we'll take one more. IMN equal to integral 0 to 1 x raised to m into 1 minus x raised to n. Yes, then IMN is, what's your answer? Which option will come? First option, yes, good. Yes, this is the last question here. The values of, ஒவ்வொன்றும் நீங்கள் செப்பரேட்டாக படித்து வச்சுருங்க, ஏதாவது ஒன் செப்பரேட்டாக கூட கேட்கலாம். Here the values of 0 to infinity e raised to minus x x power n. இதோட ஆன்சர் n factorial, right? Gamma n minus 1 வரும். This is the அதோட வேல்யூ n minus 1 factorial. Sometimes இதே அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணியும் கேட்கலாம். So be very careful. So here your answer is option number, yes, 3 is the correct answer, third option. Okay. So that's all chapter number 9. Chapter number 10. அதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஆர்டர் டிகிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ரைட்? அதில் மெயினாக அதில் போல் define order and degree of a differential equation வரலாம். But before that, just we go through one doubt sum. So student கேட்ட ஒரு doubt question. இது எப்படி செய்யலாம்னு பாருங்க. Evaluate integral minus 1 to 1 e raised to minus lambda x into 1 minus x square. So you can send your doubt sums. இன்னொரு நம்ம இந்த கம்புக் sums எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். Now we are about to finish chapter number 10, 11, 12. 3 chapter. Very quickly we can finish it. And some of the doubt sums we will clarify tomorrow's class mainly for that only. Some theory questions plus just to clarify your doubts. So you can send it to us. Integral minus 1 to 1 e raised to minus lambda x into 1 minus x square dx. Just I'll tell you the method how to do. Integration by parts, right? A function into function இருக்குது. So integration by parts நீங்கள் இது ஒர்க் பண்ணலாம். எஸ், பெர்னோலிஸ் ஃபார்முலா போட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இருக்கா? வெரி குட்மா. ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா விச் ஒன் டு பி டேக்கன் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன்? இஸ் இட் இன் த கரெக்ட் ஆர்டர் ஆர் வி ஹேவ் டு சேஞ்ச்? கரெக்ட் ஆர்டர்னா கரெக்ட்னு போடுங்க. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஆர்டர் யூ சே சேஞ்ச். எஸ், இஸ் இட் கிவன் இன் த கரெக்ட் ஆர்டர்? UDVன்னு எடுப்போம்ல, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட் ஆர்டரா? எஸ், வெரி குட், ஷைன். வி ஹேவ் டு சேஞ்ச். கிஷோர் குமார் given the right one to remember. Isolate. Yes, isolate. Inverse function, logarithmic, algebraic, trigonometric and exponential. இங்க என்னெல்லாம் இருக்கு? Exponential is there, algebraic there. Algebraic should come first, so you must change the order. So integral minus 1 to 1 1 minus x square into e raised to minus lambda x dx. So this is your first work. Then u dv, right? U equal to 1 minus x square, dv equal to e raised to minus lambda x. And the u and we keep on differentiating. So Bernoulli's formula உங்களுக்கு தெரியும். Integral u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus it goes on like that. அப்போ இந்த u நீங்கள் keep on differentiate and till you get what? 0. அப்போ u கண்டு தெரியும். அப்போ u dash அதுக்கு டெரிவேட்டிவ் 1 minus x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் minus 2x. u double dash it is minus 2. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் because the next derivative will be 0. அப்போ u double dash வந்ததுன்னா v2 வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல, v2 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணுனா v தான் கிடைக்கும். e raised to minus lambda x ஓட இன்டகிரேஷன் e raised to minus lambda x by minus lambda. இது v. நெக்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா u dv. Yes, u dv only. So Bernoulli's formula, integral u dv equal to uv minus u dash v1. Yes, this is the correct one. Again, now v1 is equal to
Okay. So, இது again you integrate e raised to minus lambda x by ஆல்ரெடி ஒரு மைனஸ் லாம்டா இருக்குது, இன்னொரு மைனஸ் லாம்டா வரும். அப்போ அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், யூ வில் கெட் லாம்டா ஸ்கொயர்னு வந்துடும்ல. V2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இ ரைஸ் டு மைனஸ் லாம்டா எக்ஸ் பை ஒன் மோர் மைனஸ் லாம்டா, டினாமினேட் ஆல்ரெடி லாம்டா ஸ்கொயர், இன்னொரு மைனஸ் லாம்டா வில் கம், ஸோ மைனஸ் லாம்டா கியூப், ரைட்? அவ்வளோதான். இனி இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். தென் யூ ஹாவ் டு அப்ளை த லிமிட், ரைட்? dx symbol, okay, right. So I'm not giving the proper notes, just I'm explaining to you, okay, right. So after this Bernoulli's formula எழுதணும், just I'll எழுதி அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா that you can do that very easily. Okay, this is the method to do. You can apply the limit very easily and I think you can complete that one, okay, right. Now shall we move on to chapter number 10. இது போல you can send even the 5 mark question doubt, then you can send it. So we won't waste time in solving the whole thing, okay? Just we'll explain to you, especially in the diagrams, enna formula use பண்ணோம், concepts will help you. Ordinary differential equation. First question பார்த்தீங்கன்னா the definition of order and degree, right? Order and degree. Question அப்படி கூட கேட்கலாமே இல்லை? Define order and degree of a differential equation. Answer இங்கே இருக்குது பாருங்க. Order of a differential equation is the highest order derivative present in the differential equation. இது எதுக்குன்னா உங்களை அந்த பார்ட்டை நீங்கள் படிக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ ஹியர் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், வெரி குட். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் இதை ரீட் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸாக கேட்டால் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா ஓகே கரெக்டாக நம்ம சொல்ல தெரியும்ல. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டே யூ ரிப்பீட்னு சொன்னால் you may find difficult. அப்போ ஆர்டருங்கிறது மேக்ஸிமம் how many times we are differentiating, that is ஆர்டரில், டிகிரிங்கிற அதோட பவர். எஸ். நவ் சம் நம்பர் 2. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னாலே உங்களுக்கு மைண்டில் வந்துடும், இட்ஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். இட் இஸ் லீனியர் இன் எக்ஸ் பிகாஸ் இட் ஸ்டார்ட் வித் dx by dy, லீனியர் இன் எக்ஸ். அப்போ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்னாலே நீங்கள் மெயினாக நீங்கள் படித்து வைக்க வேண்டியது, லிசன், 3 ஸ்டெப்பில் அதோட ஜென்ரல் ஃபார்ம் dy by dx plus py equal to q, where p and q are functions of x alone. இது differential linear in y. Then from there you can identify p value, q value. Then you find integrating factor, right? e raised to integral p dx, e raised to integral p dx. அப்புறம் solution y into integrating factor equal to integral q into integrating factor dx plus c. இந்த 3 ஸ்டெப்பு தான். இந்த 3 ஸ்டெப் தெரியுமா, இந்த லீனியர் இக்குவேஷன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஹவு டு ஐடென்டிஃபை, இல்லை ஹவு டு ஐடென்டிஃபை ஹோமோஜீனியஸ், லீனியர். ஹோமோஜீனியஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த டிகிரியை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிகிரி சேமாக வந்துன்னா ஹோமோஜீனியஸ். அதுலேயும் 2 டைப் இருக்குது. இட் வெரி கேர்ஃபுல்லுக்கு முன்னாடி வீடியோவில் ஐ எக்ஸ்பிளைன் தட், ஓகே, ரைட். ஹியர் இது செகண்ட் டைப்பாக இருக்கிறதுனால இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும், இ ரைஸ் டு இன்டகிரல் p dx போடக்கூடாது, p dy. So which option? Yes, first option is the right one, okay. Already in the yesterday's class I said, right, sometimes நம்ம ரொம்ப தெளிவாக தான் இருப்போம்ல, கரெக்டாக நமக்கு ஆன்சர் நல்லா தெரியும். எப்போ கன்ஃபியூஸ் ஆகும், அந்த ஆன்சர்ஸை பார்க்கும்போது தான் ஒரு டவுட் வந்துடும்ல, இது எக்ஸா ஒய்யாங்கிற டவுட். அந்த மாதிரி கேசஸில் வாட் ஐ செட், நீங்கள் தெரிஞ்ச உடனே கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஆன்சரை சைடில் ரஃப் ஒர்க்கில் எழுதிடுங்க. எழுதின பிறகு நீங்கள், ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்கள் மைண்டில் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும், அதை மார்ஜின் அதை ரஃப் ஒர்க்கில் எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சில டைம் நான் இன் ஹரி எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஒன்று போல் இருக்கும்ல, இ ரேஷனல் பிடி ஒய் பிடிஎக்ஸ் சின்ன சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. நம்ம அவசரத்தில் ஏதாவது ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு மார்க் போயிட்டு பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக எல்லாம் மார்க் போயிடக்கூடாது. இட் வெரி கேர்ஃபுல். ஓகே, நவ் சம் நம்பர் 3. அசியூம் தட் எ பாப்புலேஷன் எக்ஸ் grows or decays at the rate directly proportional to the amount of population present at that time. dx by dt is equal to kx. Question read பண்ணலாம், இவ்வளோ ஆன்சர் போட்டிங்க, right? Good, okay. So here k less than 0, it is a growth problem. K greater than 0 for decay problem. K less than 0 for decay, K greater than 0 for growth. That is the right answer. Okay. Decay problem na K less than 0 or negative கொடுக்கணும். Growth problem na K is what? Positive. Sum number 4.
Yes, very good question. Order and degree. Order and degree of the differential equation. Yes, எந்த ஆப்ஷன் சொல்லுங்க? Yes, answer number 1 is the correct answer. So today CBSE students 12th standard their board exam got over. Similar question they asked. Logலே கொடுத்திருந்தாங்க. So அதோட degree not defined. Okay. Order is 2 and degree not defined is the correct answer. Okay, sum number 5. Order and degree of the differential equation. Order and degree of the differential equation. இது அதில் ரேடிக்கல் சைன் இருக்குல்ல, இட் வெரி கேர்ஃபுல். ரூட் இருக்குது, அப்போ அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி தான் செய்யணும்ல. டேக் ஆல் தீஸ் டு த ரைட் சைட், தென் யூ வில் பி ஸ்கொயரிங். அப்போ இங்கே ரூட் போயிடும், பட் இதில் ஸ்கொயர் வந்துடும்ல. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஆர்டர் ஒன்று தான், பட் டிகிரி பிகம் 2 ஆயிரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஓகே, சம் நம்பர் 6. ஆல்ரெடி முன்னாடி ஒரு லைவ் கிளாஸில் சொல்லியிருந்தோம்ல, டினாமினேட்டர்லாம் வரக்கூடாது. டினாமினேட்டர் வந்து யூ ஹேவ் டு கிராஸ் மல்டிப்ளை திஸ். எஸ், ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு கியூப் இருக்குது, இங்கே வரும்போது ரைஸ் டு 4 ஆயிரும், ரைட்? ஸோ ஹியர் ஆர்டர் ஒன்று தான், டிகிரி இஸ் வாட் 3. இதில் யூ ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. ஆர்டர் அண்ட் டிகிரின்னு கேட்குறாங்களா, இல்லை டிகிரி அண்ட் ஆர்டர்னு கேட்குறாங்களா? சம்டைம்ஸ் தே மே சேஞ்ச். நார்மலாக நம்ம ரொட்டீனாக ஆர்டர் அண்ட் டிகிரினே படிச்சுட்டு போவோம்ல. சம்டைம்ஸ் டிகிரி அண்ட் ஆர்டர்னு கேட்டுட்டா. ஸோ இட் வெரி கேர்ஃபுல். ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, நவ் சம் நம்பர் 7. ஸோ இங்கே எல்லாமே நான் ஆர்டர் டிகிரி தான் கொடுத்தேன். ஐ டென்ட் மேக் எனி சேஞ்ச். டுமாரோஸ் கிளாஸ் வில் சேஞ்ச், மேக் சம் சேஞ்சஸ், வில் சி. ஓகே, சி த 7th one. The order and degree of differential equation. Integral sign is there. பார்த்த உடனே ஆர்டர் 2 டிகிரி 1 அப்படின்னு எழுதிடாதீங்க. 6th one பாருங்க. ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப். எஸ் எஸ் yes, degree already we said in 3 plus 1 4, but we marked the wrong one, right? See, very good with you, correct. So you have to cross multiply, because left side la y into dy by dx, right side la x by, inga denominator irukla, and the denominator varakudadu, you have to cross multiply. So it should come here, inga dy by dx, the cube is there. இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது dy by dx cube into dy by dx raised to 4 வந்துடும். ஸோ ஆர்டர் ஒன்று தான், பட் டிகிரி இஸ் 4. ஸோ first one is the correct answer. Thank you, ma'am. Sum number 7. Integral sign இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொன்னோம்? You have to differentiate it. You have to differentiate. இது அப்படியே differentiate பண்ணிங்கன்னா dqy by dx cube வந்துடும்ல. So here the order is 3 and the degree is 1, right? Yes, 4th option is the correct answer. Very good. 8th sum. 8th sum என்ன ஆன்சர் வரும்? சாட்டில் போடுங்க. x equal to e raised to xy dy by dx எல்லாமே பவரில் இருக்குது. ஆர்டர் அண்ட் டிகிரி they asked. Yes, option number. Yes, your answer is first option is the correct one. Order 1, degree also 1. இது போல் உங்கள் புக்கு சம்மில் does not exist கொடுத்துருப்பாங்கல்ல, பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் 1,1 is the right answer. Okay, now sum number 9. Radium decays at the rate proportional to the amount Q present. The corresponding differential equation is, which is the correct answer? Yes, option number dq by dt is equal to, yes, 4th option is the correct answer. Very good. Yes, Prithvi Keshni Shine. Yes, 4th one is the correct answer. Now sum number 10. ஆல்ரெடி கொஸ்டின் ரீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம்ல. ஸோ கம்பு கொஸ்டின். ஃபார் அ சர்டன் சப்ஸ்டன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் T ப்ரொபோர்ஷனல் டு த வேப்பர் ப்ரெஷர் தட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் அதில் ஸோ இதில் நிறைய கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல. மோர் கொஸ்டின்ஸ் கிவன், ஐ கட் ஷார்ட். only few 10 questions I had taken. Just I want to tell you one question. Suppose ஒரு கொஸ்டினில் இப்படி கேட்டிருந்தாங்க, ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus xy equal to cot xன்னு கொடுத்துருந்தாங்க. Can you tell me the answer for this order and degree?
order and degree of the differential equation dy by dx plus xy equal to cot x. Yes, what's your answer? 1 comma 1, 1 comma not defined, 1 comma 0. 1 comma 1 is the correct answer. Okay, but on the I saw one material அதில் பார்த்தீங்கன்னா 1 comma 0 கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ஆன்சர் அப்படி படிச்சிடாதீங்க. ஸோ 1 பிகாஸ் இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின், இல்லை ரேடிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ dy by dx is there, right? So order 1 and degree also 1. Okay, how to do this question? Today I got this question from somebody. Solve this. இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது என்ன டைப்னு மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா சாட்டில் போடுங்க. இஸ் இட் வேரியபிள் செப்பரபிள் ஆர் ஹோமோஜீனியஸ் ஆர் லீனியர்? நமக்கு அந்த 3 டைப் தான் இருக்குல்ல. ஸோ இது என்ன டைப்பில் இதை போடலாம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டூ ஃபுல்லி, ஜஸ்ட் ஐ வில் டெல் யூ ஹவு டு டூ திஸ். எஸ், வேரியபிள் செப்பரபிள். எஸ், வெரி குட்மா. வேரியபிள் செப்பரபிள் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். என்ன செய்யணும்? dy by dx is equal to e raised to x plus y e raised to x into e raised to y plus x square into e raised to x cube into e raised to y ன்னு எடுத்துடலாம்ல. ஸோ dy by dx is, you can take e raised to y outside. அப்போது e raised to x plus x square e raised to x cube. Now you can convert it to variable separable. dy by e raised to y is equal to e raised to x plus x square e raised to x cube into dx. Now it is variable separable. Now solution, you have to just integrate both sides, right? Left side எப்படி integrate பண்ணுங்க? e raised to y denominator, take it to the numerator. அப்போ e raised to minus y ன்னு வந்துரும். அப்போ e raised to minus y by minus 1. Left sideல e raised to x integration e raised to x only. How can you integrate the second part? உங்களோட என்ன மெத்தடில் அதை இன்டகிரேட் பண்ணுவீங்க? ஃபாஸ்ட்டாக சாட்டில் போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இ ரைஸ் டு எக்ஸ் கியூப். ஹவு கேன் யூ இன்டகிரேட்? அருதா, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். காஜா, யூடிவி. சேலஞ்ச் கொஸ்டின் கொடுங்க சார். டைம் இல்லைம்மா, இப்போ போய் உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சேலஞ்ச் கொஸ்டின்லாம் வேணாம், ஆல்ரெடி வி கிவன், ரைட்? ஓகே, பெர்னோலிஸ் ஃபார்முலா, காமா இன்டகிரல் தெரிஞ்சதெல்லாம் போட்டிங்க போல இருக்கு. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், பெர்னோலி, நோ 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 நோ. ஈஸி மெத்தட். அதில் பாருங்கள், ரெண்டு அதில் ஹிண்ட் இதுதான். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குல்ல. எக்ஸ் கியூபுக்கு டெரிவேட் என்னது? 3x ஸ்கொயர். ஸோ யூ கோ ஃபார் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஸோ இது நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ் கியூப் டீன்னு எடுத்துருங்க. அப்போ இ ரைஸ் டு டீன்னு ஆயிரும்ல, அது இ ரைஸ் டு டி ஆயிரும். எக்ஸ் கியூபுக்கு டெரிவேட்டிவ் 3x ஸ்கொயர் dx, தட் இஸ் dt. we have x ஸ்கொயர் dx இருக்குல்ல, அது ரெண்டு சேர்த்து டிடின்னு ஆயிரும். அப்போ இ ரைஸ் டு டி டிடி சிம்பிளாக செய்திடலாம். பெர்னோலிஸ் ஃபார்ம் எதுவுமே இங்கே தேவையில்லை. பார்க்குறது ப்ராடக்ட் ரூட் போல் இருக்குது இல்லை, பட் வெரி ஈஸிலி கேன் டூ யூஸ். எஸ் பிரித்திவ் சந்தோஷ், யூ கேன் யூஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் ஈஸியாக செய்திடலாம். ஐ திங்க் நவ் ஐம் லீவிங் இட் யூ. ஓகே, நீங்களே செய்திடலாம்ல இந்த சம். ஓகே, நவ் another doubt sum. I think we already discussed that, Rolle's theorem. Yes. Now, just 2 more chapters. Quickly we go through probability distribution. ரொம்ப சிம்பிள். இதில் வரக்கூடிய எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான். டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அதை வச்சு தான் எல்லா கொஸ்டினுமே. ஸோ ஜஸ்ட் அ ரிவிஷன் ஃபார் யூ. A random variable x is a function from, it is from the definition of random variable. புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், படிச்சிருக்கிறீங்க அழகாக. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் S to R is the right answer. Second, x from S to R is said to be discrete. எப்போது நம்ம டிஸ்க்ரீட்னு சொல்லுவோம். டிஸ்க்ரீட்னா 1 2 3 0. ஸோ கவுண்டபுளாக இருக்கணும். எஸ், த ரேஞ்ச் இஸ் கவுண்டபிள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். கவுண்டபுளாக இருந்ததுன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் எப்போ நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? கண்டிஷன் இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி மஸ்ட் பி கிரேட்டர் than or equal 0 and total probability is equal to 1. So where is that one? P of x greater than or equal to 0. And it can be 0 also. அப்போ ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் பாருங்க, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் P of x greater than or equal to 0 and total probability is equal to 1. So that is the right answer, third one. Fourth question, x is
cumulative distribution function. Cumulative distribution function capital Fx. Density function of x in கேட்டா அந்த particular point மட்டும் p of x equal to x. p of x equal to x equal to x. அதான் probability density function f of x. capital Fxங்கிறது அந்த x f of x கேட்டா அந்த வேல்யூவும் எடுக்கணும், அதோட லெஸ் தான் எல்லாம் எடுக்கணும்ல. ஸோ அப்போ நம்ம என்ன வரும்னா p of x less than or equal to x. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Sum number 5. What are the properties of cumulative distribution function? Distribution function இது எல்லாம் நீங்கள் எழுதலாம், right? The properties. It lies between 0 and 1. Yes, it is correct. F of capital infinity, capital F of minus infinity 0, F of infinity is 1, right? Then ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கேபிட்டல் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு 20 to 30 கேட்டாங்கன்னா எஃப் ஆஃப் 30 மைனஸ் எஃப் ஆஃப் 20 இல்லை, அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. தென் கிரேட்டர் தேன் 20 விட கிரேட்டரான வேல்யூஸ் கேட்டாங்கன்னா 1 மைனஸ் எஃப் ஆஃப் 20, ரைட்? ஸோ தட் இஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கு கூட உங்களுக்கு இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, சப்போஸ் கேபிட்டல் எஃப்எக்ஸ் இஸ் கிவன், ஐ வாண்ட் ஸ்மால் எஃப்எக்ஸ், வாட் ஐ ஹேவ் டு டூ? சப்போஸ் சாட்டில் போடுங்க குயிக்லி. கேபிட்டல் எஃப்எக்ஸ் கொடுத்துட்றாங்க, I want to find small fx. How can you find small fx from capital Fx? What will you do? Yes, you have to differentiate it. Capital Fx differentiate panna, you will get small fx. Yes. Sum number 6. Question number 6. Yes. Probability density function condition adhe da same thing illa. F of x greater than or equal to 0. And integral a to b. Yes, Bala Saraswati, right answer. Yes. So a doubt. So dk na negative கொடுக்கிறோம், பிகாஸ் dkனா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுல, அதனால் ஒரு மைனஸ் சைன் கொடுக்கணும். இப்போ ஒரு பாப்புலேஷனாக அது இன்க்ரீஸ் ஆகும், பாப்புலேஷன் க்ரோத். ஸோ இன் தட் கேஸ் அந்த ப்ரொபோர்ஷனல் சைனை நீங்கள் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனாக போடும்போது கான்ஸ்டன்ட் கொடுப்பீங்கல்ல, அந்த கான்ஸ்டன்ட் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ நம்ம இதில் சேரலாமா, இந்த ரேடியஸ் இன்க்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் எழுதும்போது நம்ம ப்ளஸ்ன்னு கொடுப்போம். ரேடியஸ் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 2 centimeter per second மைனஸ்ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்க மாட்டாங்க. டிக்ரீசஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வி புட் மைனஸ். ஓகே, அதே கான்செப்ட் தான் அங்கேயும். ப்ரொபோர்ஷனல் சைனை ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு கே எழுதுறோம்ல, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். க்ரோத் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சம்னா ப்ளஸ் கே பாசிட்டிவாக, கே வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். டிக்ரீசஸ் ஆகக்கூடியதில் இப்போ ரேடியமில் இவாப்பரேஸ் இல்லைனா இந்த மாதிரி சம்ஸில் எல்லாமே டிக்ரீசஸ் வரக்கூடிய மீனிங் வர எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, 6th question, which is your correct answer. எல்லாம் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டிங்க. செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் greater than or equal 0 and total probability 1. Question number 7. 7th one, continuous random variable definition இது. continuous random variable உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பேஜ் நம்பர் 195 கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அதோட டெஃபினிஷன் தான் செகண்ட் ஆப்ஷன். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 is the correct answer. Okay, yes, good, correct one. Yes, you got it. Good. Now sum number 8. Very simple one. யூஸ்வலாக நம்ம போட்ட எல்லா சம்லையுமே ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் ஆல் தான் கரெக்டாக இருக்கும்ல. பட் இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல், ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், ரைட்? ஸோ ஹியர் ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் கேட்டிருக்காங்க, ரைட்? யா, ப்ரீவியஸ் ஒன் விச் இஸ் இன்கரெக்ட். எஸ், விச் இஸ் இன்கரெக்ட். இதில் எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த கரெக்ட் இன்கரெக்ட் வரும்போது அதை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஐ டிடன்ட் see that one. ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே எக்ஸாம் போகும்போது அங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு சம் இல்லை 2 சம் தான் இந்த சம்மில் இருக்கும்ல, இந்த டைப்பில் இருக்கும். அப்போ நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி கொஸ்டில் கரெக்டாக இன்கரெக்டாக ட்ரூ ஃபால்ஸ்னால் கூட நம்ம ஈஸியாக பார்த்துருவோம்ல. பட் இந்த கரெக்ட் இன்கரெக்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபைன். சீக்கிரம்.
Okay. Eighth question, which is the correct answer? எல்லாமே கரெக்டா? செக் பண்ணுங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அது கரெக்டு தான். பட் இந்த கொஸ்டில் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்கல்ல, கரெக்டாக இன்கரெக்டா? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தே ஆஸ்ட். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், தட்ஸ் அ கரெக்ட் ஒன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது ஏ இன்டு இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி, அதுவும் கரெக்டு தான். Fourth one, e of x equal to some problem is there, right? e of x நாலே எப்படி இருக்கணும்? integral x into fx dx னு வரணும், கரெக்டா? You have to get integral x into fx dx. So that is the wrong one. அப்போ இதுக்கு all கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர்? 1 2 3 மட்டும் தான் கரெக்டில். 1 2 3. So second one is the correct answer. Okay, yes, good. Sum number 9, Bernoulli's random variable. Bernoulli's random variable. Which are the following Bernoulli's distribution parameter? Yes, which is the correct answer? Mean equal to option number 4. Mu equal to P and sigma square equal to PQ. Binomial distribution நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த Bernoulli's அதையும் நல்லா பார்த்துவீங்க. Mean equal to P and variance equal to PQ. Standard deviation கேட்குறாங்களான்னு பார்த்துடணும். கேட்டாங்கன்னா root of. Now, last question in this chapter. After just one more chapter, in another 10 minutes we can finish it. Okay, x follows binomial distribution. X follows binomial distribution. Then yes, which option is the correct one? Mean equal to np. Mean equal to np, that is mu equal to np. Variance equal to npq. அப்படி ஆப்ஷன் இருக்கா? வேரியன்ஸ் சிக்மா கிடையாது, சிக்மா ஸ்கொயர், ரைட்? Variance equal to npq. Option number 1 is the correct answer because sigma square is equal to np. q க்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்க? 1 minus p. q க்கு பதில் 1 minus, because you know p plus q is equal to 1. Okay, I'll give a very small question. Can you give the answer for variance of 7? Give your answer in the chat section quickly. Variance of 7 is fast. Let me see. Variance of 7. Yes, very good. Your answer is 0 is the correct answer. One more question. Expected value of 12. Expected value of 12 is what? Yes, quickly. Expected value of 12. Yes, very good. Arudra, first. எல்லாருமே first டக்கு ஆன்சர் கொடுத்துறீங்க. Good. Very good. 12 is the correct answer. Okay, fine. Shall we move on to the next chapter? Chapter number 12. Discrete mathematics. ரொம்ப ஃபேவரட்டான டாபிக்லாம் உங்களுக்கு அதில் ட்ரூத் டேபிள், வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் கூட நல்லா பார்த்து வச்சுருங்க. ஓகே, ஹியர் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன். லிசன், வாட் இஸ் பைனரி ஆப்ரேஷன்? பைனரி ஆப்ரேஷன் என்னது? பைனாலே 2 இல்லை, 2 எலமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆப்ரேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் அதே செட்டில் வரணும். தென் வி சே த செட் இஸ் க்ளோஸ்ட், இல்லைனா செட் is closed, இல்லைனா satisfy closure ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். பட் தட் ஆப்ரேஷன் இஸ் கால்ட் பைனரி ஆப்ரேஷன். இப்போது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, அடிஷன் கொடுக்குறாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேட்டால் 2 நேச்சுரல் நம்பர் எடுங்க, ஆட் பண்ணி பாருங்கள். இஃப் யர் ஆன்சர் இஸ் அகைன் இன் த செட், வி சே இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். இங்கே என்ன கேட்குறேன்? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன். இதில் கரெக்ட் ஆன்சர் எஸ், third one is the correct answer. Okay, quickly we can go through second sum. The operation minus is binary on. அப்போ 2 டேர்ம் எடுக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணால் ஏதாவது ஒன்று கிடையாது, எந்த டேர்ம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர் அதில் இருக்கணும். ஓகே, எஸ், ஆப்ஷன் நம்பர் 1 Q is the correct answer. Third one, division again. டிவிஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 0, ஏன்னா 0 அதில் இருந்துன்னு வைங்களா, டினாமினேட்டரில் 0 வந்துன்னா சம்திங் பை 0 நாட் டிஃபைன்ட் வந்துடும். ஓகே, ஸோ இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆர் மைனஸ் 0, எனி ரியல் நம்பர் அதர் தேன் வாட்? 0. Fourth one, additive inverse do not exist, does not exist in which set? Additive inverse does not exist. Which is the correct answer? Before that, I'll ask a question. Which is the additive inverse? Which number is called additive inverse? Yes, additive
additive inverse. ஒரு எலமெண்ட் எடுத்தால் அதுக்கு ஆப்போசிட். இப்போ 5க்கு additive inverse கேட்டால் -5. -6க்கு additive inverse கேட்டால் +6 additive. மல்டிப்ளிகேட்டிவ் கேட்டால் ரெசிப்ரோக்கல் எடுத்துடணும்ல. 5ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்டால் 1/5ன்னு சொல்லுவீங்கல்ல. பட் இதில் ஆரில் எல்லாமே வந்துடும், எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்துடும். பட் இசட்லேயும் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வந்துடும். பட் இதில் -1க்கு +1 இருக்குது. அதே இது ஏன்னா இங்கே -1லேருந்து 2 வரைக்கும் தான் இருக்குல்ல. இப்போ நான் 1.5க்கு இன்வர்ஸ் கேட்டேன்னா -1.5 it is not there இல்லை, -1.5 is not there. ஸோ அந்த செட்டில் தான் additive inverse does not exist, right? ஓகே, 2 கூட எடுத்து செக் பண்ணலாம். எஸ், it is correct. 2 எடுத்து கூட செக் பண்ணலாம். 2க்கு additive inverse கேட்டால் -2, பட் அந்த செட்டில் -2 இல்லை. சரி, சம் நம்பர் 5 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ தான் பார்த்தோம்ல மல்டிப்ளிகேட்டிவ். 5க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/5. The multiplicative inverse exists for each element in the set. அங்கே does not exist, but இங்கே exists in the setல. Option number, yes, Harun, 3 is the correct answer. Multiplicative is r minus 0. Sum number 6. Ident element n under addition exists in. Addition வரும்போது what is the ident element? Chatல போடுங்க. Identity element. For addition, what is the identity element? Yes, 0 is the identity element. For multiplication, what is the identity element? Quickly. For multiplication, what is the identity element? For multiplication, addition, it is 0. Yes, for multiplication, it is what? 1 is the identity element. Here, identity element under addition, 0. 0 exists in which set? Yes, now your option quickly. Identity element 0 ன்னு தெரியும். 0 இது எந்த செட்டில் வருது? Ident element under addition, that is 0, exists in. 0 is not here. இதில் 0 வராது, இதுலேயும் 0 வராது. C-0 இதுலேயும் 0 கிடையாது. ஓப்பன் இன்டர்வல் 0 என் பாயிண்ட் வராது. இதில் 0 வரும்ல. ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், 7th one. The properties closure, associative, identity inverse, commutative, under addition எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய செட் எது? எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய செட்டு R, set of real numbers. Okay, now sum number 8. Fourth roots of unity. Can you tell me what are the fourth roots of unity? Chatla podunga quickly. What are the fourth roots of unity? Cube roots of unity na ungalku theriyum. 1 omega square la. What are the fourth roots of unity? Yes, quickly. 1 minus 1 I minus I, right? So that are the fourth roots of unity. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Fourth roots of unity under multiplication satisfies closure only, closure and associative only, closure, associative and identity, 1 minus 1 I minus I. Closure na you take two elements, multiply, your answer also should be there. Closure property. Associative grouping na, right? Identity, for multiplication identity element 1, yes, it is there. Inverse, 1க்கு inverse 1 by 1, multiplication, it is there. Minus 1க்கு inverse 1 by minus 1, minus 1 தான். Iக்கு inverse என்னது? 1 by I. What is the value of 1 by I? In the chat section quickly, what is the value of 1 by I? அப்படியே காம்ப்ளெக்ஸ் நம்பர் போயிட்டோம்ல. 1 by I க்கு value, what is the value of 1 by I? Yes, fast, just in 2 minutes we finish. The value of 1 by I is, yes, it is minus I. Good. So, அப்போ ஐயோட inverse minus I. அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம்ல. What is the inverse, multiplicative inverse of I? It is minus I. Minus I க்கு inverse என்னன்னு கேட்டால் 1 by minus I. 1 by minus I. இது ஒரு மைனஸ் இருக்குது. 1 by I க்கு minus I. So, your answer is plus I. அப்போ fourth roots of unity under multiplication, inverse of I is minus I and inverse of minus I is plus I, right? அது சைனை சேஞ்ச் பண்ண கிடையாது. 1 by போட்டு அப்படி தான் ஆன்சர் வருது. நம்ம என்ன பண்ணுறதுக்குல? ஸோ எவ்ரி திங் சாட்டிஸ்ஃபைஸ், ரைட்? ஸோ 4th one is the correct answer. Now, look at this question. Which one of the following is correct? Okay, அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துடணும், ரைட்? Which one of the following is correct? ஃபாஸ்ட்டாக போடுங்க. 3 plus 3 addition modulo 4 2 equal to 5. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக சொல்லுங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சாட்டில் போடுங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Yes, it is false because
3 plus 2 5 கரெக்ட் தான். ஆனால் நம்ம எழுத வேண்டியது டிவைட் பண்ணி யூ ஹாவ் டு கிவ் த ரிமைண்டர் ஆஸ் யுவர் ஆன்சர். கரெக்டாக? பட் அப்படின்னா இதுக்கு ஆன்சருக்கு நமக்கு ஒன்று தான் வரணும்ல. ஸோ 5 4ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர் 1. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் 1. 0 plus 12 12ன்னு எழுதணும் இல்லை. 0 plus 12 12 10ஆல் டிவைட் பண்ணால் 2 இஸ் த ரிமைண்டர். ஆன்சர் ஷுட் பி 2. ஸோ தட் இஸ் ராங். 4 into 3 4 into 3 4 3s are 12 12 தான். ஆனால் 12 எழுதக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 5 இருக்குல்ல. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் தான் அலவுட். ஸோ டிவைட் பை 5 5 2s are 10 பேலன்ஸ் 2. ஸோ 2 இஸ் யுவர் ஆன்சர். ஆன்சர் 2ன்னு வந்திருக்கணும். ஸோ தட் இஸ் ராங். லாஸ்ட் ஒன் 5 into 4 5 4s are 20 மாடுலோ 6 இருக்குல்ல. ஸோ 6 டேபிள் 6 3s are 18 balance 2. So 2 is the answer. Yes, fourth option is the correct answer. Very good. Now the last question for the day. Just I'll tell you about our tomorrow's class, then we can wind up. Sum number 10. Which of the following is not true? Which of the following is not true? Yes. A Boolean matrix is a real matrix whose entries are either 0 or 1. அது கரெக்ட் தானே இல்லை? The product of 1001 101 10 is a Boolean matrix. கரெக்ட் தான். All identity matrix are Boolean matrix. ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால 10 அதெல்லாம் வரும்ல. பார்த்த உடனே நமக்கு தெரியுது 2 வரக்கூடாதுல்ல. எஸ். இன்னொன்று joint meet joint meetக்கு when both are true it is true. That is ரெண்டுமே 1 வந்தா ஆன்சர் 1 கொடுப்போம். மீதி எல்லாமே 0. jointக்கு when both are false it is false. That means ரெண்டுமே 0 வந்தா your answer is 0. In all other cases you put 1, right? So with that we have come to the end. So today's classல அந்த left out 5 chapters நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் இருந்த ஆப்ஜெக்ட் கம்பு கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இந்த எஸ்டர்டே கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். 2 மார்க் 3 மார்க் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அந்த லிங்க் எல்லாமே எஸ்டர்டேஸ் இதில் உங்களுக்கு தெரியும். இப்போ மெயின்லி அந்த நீங்கள் கேட்ட அந்த 9.8 அந்த எக்ஸசைஸ் ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன், ரைட்? தென் டுமாரோ வி ஹாவ் கிளாஸ். நாளைக்குள்ளது ஃபைனல் செஷன். ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இந்த நாளைக்கு மெயினாக நம்ம என்ன நடத்த போகிறோங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஐ செட் ஃபியூ திங்ஸ். தியரி கொஸ்டின்ஸ் ஒரு செக்லிஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், ரைட்? தென் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் கொஸ்டின்ஸ். ஓகே, அதில் எதெல்லாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை டுமாரோஸ் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் டுமாரோஸ் கிளாஸ். அட் ஷார்ப் 8 o'clock வி ஸ்டார்ட். கண்டிப்பாக வித்தின் 1 hour வில் ட்ரை டு ஃபினிஷ் தட். ஓகே, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See you tomorrow.